விறுவிறுப்பா நடந்துட்டு வர பாரிஸ் ஒலிம்பிக்ல இந்திய வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளின் பெர்ஃபார்மன்ஸ் இதுவரைக்கும் எப்படி இருந்திருக்குன்னு இப்போ பார்க்கலாம். இந்திய ஹாக்கி அணி தன்னோட 5வது லீக் போட்டியில ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றிருக்கு. லீக் போட்டிகள்ல 3 போட்டிகள்ல வெற்றி பெற்றிருக்கிற இந்தியா ஒரு போட்டியில டிரா, ஒரு போட்டியில தோல்வி அடைஞ்சிருக்கு. ஒலிம்பிக்ல இந்திய ஹாக்கி அணி 52 வருஷத்துக்கு அப்புறம் ஆஸ்திரேலியா அணியை ஜெயிச்சிருக்கு. ஜூடோ மகளிருக்கான 78 பிரிவில் களமிறங்கின இந்திய வீராங்கனை துலிகா மான் முதல் சுற்றிலேயே தோல்வி அடைஞ்சு வெளியேறி ஏமாற்றம் அளிச்சாங்க. வில்வித்தை கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அங்கிதா மற்றும் தீரஜ் இணை தோல்வி அடைஞ்சு வெண்கல பதக்கத்துக்கான வாய்ப்பை இழந்தாங்க. இந்திய வீரர் மற்றும் வீராங்கனைகள் அடுத்து பங்கேற்க இருக்கும் போட்டிகள் தொடர்பான விவரங்கள் என்ன, வாங்க தெரிஞ்சுக்கலாம். பெண்களுக்கான 25 மீட்டர் பிஸ்டல் இறுதிப் போட்டி, பெண்கள் ஒற்றையர் வில்வித்தை போட்டி, பெண்களுக்கான ஸ்கீட், பாய்மர படகு போட்டி உள்ளிட்டவையில இந்திய வீரர் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்கிறாங்க. பாரிஸ் ஒலிம்பிக்ல நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளின் தொகுப்பை இப்போ பார்க்கலாம். பாரிஸ் ஒலிம்பிக்ல பெண்களுக்கான டிராப் ஷூட்டிங் பிரிவுல தங்கப்பதக்கத்தை ஜெயிச்சிருந்தாங்க குவாத்மாலா நாட்டை சேர்ந்த வீராங்கனை ஒலிவா ருவானா. இதன் மூலம் குவாத்மாலா நாட்டுக்காக முதல் தங்கப்பதக்கத்தை ஜெயிச்சு கொடுத்திருக்காங்க ஒலிவா ருவானா. ஏர் பிஸ்டல் பிரிவில் பங்கேற்று துருக்கியைச் சேர்ந்த 51 வயது யூசுப் டேகேக்கு எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாம வெறும் டி-ஷர்ட் கண்ணாடியை மட்டும் அணிந்து ஒரு கையை விட்டபடி போட்டியில பங்கேற்று வெள்ளி பதக்கத்தை தட்டி சென்றிருக்காரு. இந்த விஷயம் இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வேகமா பகிரப்பட்டு வருது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.